வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக நேற்று இங்கே தாங்க தூங்கினேன். ஒரு பெரிய இது மாதிரி நேற்று மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக, பீச் ஃபுல்லாக இங்கே கேரளாவில். அதனால் இங்கே ஸ்டே பண்ணுறதுனா நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே அப்படியே நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே இங்கேயே தூங்கிட்டேன். மார்னிங் அப்படியே ஆப்போசிட் அப்படியே பீச்சில் இருக்குது. அப்படியே உங்களுக்கு எல்லா வியூ காட்டுறேன். இங்கே நேராக போயிட்டு அங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சேம் அப்போ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இங்கே தான் தூங்கியிருந்தேன் ஃபுல்லாக. அந்த ஓரத்தில் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே தான் சார்ஜ் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பீச்சு தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? பீச்சு தான். போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கண்ணூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வியூ நல்லா இருந்துச்சு. மேப்பில் பார்த்துட்டு இருந்தேன். பீச் மட்டும் காட்டிக்கிட்டு இருக்க வேணாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சரி இந்த கண்ணூர்ன்ற இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரின்ட்டு இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா நேராக நம்ம ஸ்டைலில் வால்கான் லிஃப்டாக போயிட்டு அந்த கண்ணூர் போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி பிளான். சரி, ஓகே, வாங்க போகலாமா? குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் குளியல், செம்மையான குளியல். பின்னாடி துண்டு காய போட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சன்பாத் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த பார்க்கில் தாங்க நேற்று ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா ஜாலியாக. இன்னைக்கு காலையில் பார்த்தா ஏதோ ஜாம்பி அட்டாக்ஸ் நடந்த மாதிரி எல்லாம் யாருமே காணோம். இன்னொன்று சொல்லலான்னு இருந்தேன். நேற்று ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாருல்ல, அந்த சாப்பாடு மீன் சாப்பாடு, சரியான சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சு. நேற்று என்னன்னு தெரில, சரியான டேஸ்ட்டுங்க. இந்த மீன் நல்லா குக்காகி இருந்துச்சு, நல்லா வெந்துருந்துச்சு, சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு செம்ம தூக்கம். காலையில் பீச்சில் குளியல். இப்போது கண்ணூர் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வாக்கியத்தை படித்தேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாக்கியம். There is no path are made by walking. சூப்பரில். அதாவது இங்கே பாதை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம போகிறது தான் பாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் இப்போ நம்மளும் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு பாதையை உருவாக்குவாங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ சேம் பிரதர் தான் லிஃப்ட்டு கொடுக்குறேன்றாரு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சேர்வத்தூர் போகணும். சேர்வத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணூர்ன்ற ஒரு பீச்சு போகணும். சேர்வத்தூர் ஃபஸ்ட்டு போவோம். சேர்வத்தூரில் ஒரு சில இடங்கள் இருக்குது, காட்ட வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக கண்ணூர் போயிடுவோம். ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு ஹோட்டலில் வந்திருக்கு. லிஃப்ட் கொடுத்தாருலாம் நம்மளுக்கு. அவர் தான் நம்மளுக்கு லஞ்சு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. சரின்ட்டு அவரும் வந்துகிட்ருக்காரு, ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்தோடனே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வைக்கிறேன். கேட்குறாரு என்ன சாப்பிட்றான்னு கேட்குறாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
I like Tamil very much. Oh. I am watching movie Tamil. I am big fan of Surya. சூர்யா ஓகே சூர்யாவுக்கு ஃபேனான்றேன். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது What do you like? பூரி பூரி Puri bhaji. And those wait for the which movie like the Surya? Surya Nare movie. எல்லாம் புத்தர் மாதிரி அயன் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த படத்தில் வேற என்ன பார்த்துருக்கீங்களா? Socially content. ரஜினிகாந்த் மூவிலாம் ஓகேங்க வந்துருச்சு. மசாலா தோசை வந்துருச்சு. உள்ள மசாலா போட்டுருக்காங்க. உள்ளே இருக்குது. அதாவது பூரிக்கு வைக்கிற மசாலா தாங்க உள்ளே வச்சுட்டு மசாலா தோசைன்றாங்க. உங்களுக்கு இந்த ஆசிரமம் ஸ்டோரி தெரியல. கணவர் வந்து அந்த அவங்க சொன்னாங்கல்ல அந்த உருண்டைன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்துருக்கு. ஆக்சுவலாக அது போண்டா இருந்தாங்க. போண்டா வந்து நம்ம வீட்டில் கொடுக்குற மாதிரி எப்பயும் கொடுக்குற மாதிரி சட்னி அந்த இதெல்லாம் சாம்பார்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. சேம் அதே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இதோட ரிவ்யூ வந்து முடிச்சு சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன். இப்போயே வந்து லைட்டாக கிடச்சி எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்குது. ஓகே ஸோ சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்ட வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு பிரதரு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு காமிக்கிறேன். ஓகேங்க இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மைஜி கேர்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். வந்துட்டு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன்ல என்னென்னா பிரதர் வந்து எனக்கு இது பவர் பேங்க் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. இருக்கட்டும் ப்ரோ நீங்கள் ஏற்கனவே அதாவது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 500 கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து நீங்கள் வந்து போகிற டேஸுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சார், நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பவர் பேங்க் வந்து எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது சொன்னதுக்கு உடனே வந்து எதுவுமே யோசிக்காமல் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணி இப்போது பவர் பேங்க் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ இது வந்து நம்ம சேனலுக்கு இன்னும் வந்து ஒரு 250 days வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு vlog இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பவர் பேங்க் ரொம்ப தேவைப்படுன்னு நினைக்கிறேன். 4 times சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20,000 மெகாஹெர்ட்ஸ் பவர் பேங்க் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? ரஹ்மான் ஷா. வந்து ட்ராவல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவர் வந்து ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானால வந்து அவரால் பண்ண முடியல. பட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, என்னால் நான் வந்து இந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். இது வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். போகிற டேஸில் அடுத்து வந்து நான் மேக்ஸிமம் சலூன் கடையில் அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் போடுவேன். பட் எனக்காக வந்து இது கொடுத்துட்டு ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஆஃப்டர் ஒரு இந்த வீடியோ போடுறது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி, எனக்கு வந்து இது பெரிய கிஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து டேரெக்டாக அந்த மாதிரி எனக்கு யாரும் வாங்கி கொடுத்ததில்ல. இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்குது. அது வந்து 500 ஓகே. பட் வந்து 2000 வரைக்கும் வந்து இப்போது வாலண்டரியாக வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறது என் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி ஓகேங்க. இதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம 250 டேஸுக்கு இந்த பெரிய ட்ராவல் சொன்னேன்ல, அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக நம்ம போயிட்டு அந்த vlog-ஐ நம்ம முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரளா vlog-ஐ முடிப்போம். அதாவதுங்க என்னென்னா, நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்றைக்கி எனக்கு நடந்துருக்குங்க. ஆக்சுவலாக வந்து சேர்வத்தூர் வரைக்கும் வந்து ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்ணூர் தான் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பீச் வியூவோட பார்த்து முடிக்க போகிறோம். ப்ரோ தேங்க்யூ ஸோ we are leaving. யா நேராக I'm going to கண்ணூர் and see the beach. ஹலோ ஓகேங்க போகலாம். பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. சரி நம்ம போயிட்டு பீச்சு இந்த கண்ணூர் பீச்சை பார்த்துட்டு
சார்ஜ் போடணும் ஃபஸ்ட்டு பவர் பேங்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. போயிட்டு சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான். சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். அவர் கூட பேசிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பண்ணலான்ட்டு வீடியோ பண்ணலான்ட்டு. என்னென்னா ஒரே ஒரு மனுஷன் 3 ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க இன்றைக்கி. லிஃப்ட்டு கேட்கும்போது அவர் பண்ண 3 ஹெல்ப் என்னென்னா 500 கையில் கொடுத்துருக்காரு, கையில் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு. பவர் பேங்க் வாங்கி கொடுத்துருக்காரு. சேம் வந்து வேறு எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா கேளு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து விட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ரஹ்மான்ஜி. அப்பா சரியான பெரிய ஹெல்ப் இது. அடுத்து வந்து இந்த பவர் பேங்க் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் யூடியூப்பில் பெரிய ஆளாக வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் போனாலும் இந்த பவர் பேங்க் வந்து என் நினைப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக வச்சுருப்பேன், கண்டிப்பாக இது நடக்கும். நான் ஒரு செல்ஃபில் கூட தனியாக அலோகேட் பண்ணி இந்த மாதிரி இவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெமரிஸாக நான் வச்சுப்பேன். சரி ஓகே, இப்போ இங்கேருந்து வெள்ளூர் போகணும். அதுக்கப்புறம் கண்ணூருன்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் பீச் இருக்குது. அங்கே தான் போய் வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எவ்வளோ தூரம் வெயிலே வந்துட்டனால ரொம்ப டயர்டாக இருக்கனால உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். சரி ஓகே, இனிமேல் வந்து லிஃப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா வெயிலில் யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, அதனால தான். ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க கண்ணூருக்கு. 20 கிலோமீட்டர் டு 30 கிலோமீட்டர் வரைக்கும் கண்ணூர் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் வாங்கி கொடுத்தாருல பவர் பேங்க், அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக கண்ணூர் போயிட்டு அந்த பீச் வியூவோடு பார்த்து முடிக்கிறோம். அதுதான் இன்னையோட விலாகு. இன்றைக்கி செம்ம சூப்பராக போகுது. அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பவர் பேங்க்குக்கு எவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தேன். பவர் பேங்க் இல்லை, ஒரு இடத்துல போயிட்டு சலூன் கடையில் போயிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தடைகள் இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடையாக போய் சார்ஜ் கண்டிப்பாக போட்டுருவேன். போட்டுட்டு டெய்லி வீடியோ எப்படியாச்சும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் அந்த பவர் பேங்க் வச்சுருந்தேன் இல்லை, உடனே போயிருச்சு இல்லை 10 நாள். அந்த மாதிரி இது இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு 1 இயர் வந்தால் எனக்கு பெரிய விஷயம். வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் இருக்கணும்னாரு. இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேரண்டி கிளைம் ஆகும்னாரு. பாருங்க பவர் பேங்க் சூப்பராக இருக்குது. 20,000 மெகா ஆச்சு, வேறு லெவல். இங்கே ஒரு 2 ஸ்லாட் இருக்குது, ஒரு டைப் சி இருக்குது, இன்னொன்று வந்து இருக்குது பி டைப் ஒன்று இருக்குது. இதான் சைடில் தான் இந்த இதுன்னு நினைக்கிறேன், இந்த பாயிண்ட் காட்டுறது 4 பாயிண்ட் இருக்குங்க. அது சூப்பருங்க. தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, இந்த ஒரு பிளாகருக்கு இந்த பவர் பேங்க் மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். அப்பா வழியாக கிடச்சிருச்சு. வயர் இருக்குது, சி வயர் தான். சூப்பர். அப்படியே நம்ம சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் 4 பாயிண்ட் வரணுமா, 4 பாயிண்ட் வந்தால் 4 தடவை சார்ஜ் போடலான்னாரு. இனிமேல் கடன்னு நம்ம விளாக் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இடத்துல நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோம்னா அது சார்ஜுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து அது அந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு சலூன் கடையில் எங்கேயாவது போயிட்டு இந்த பவர் பேங்க் மட்டும் ஃபுல் பண்ணால் போதும். 4 தடவை நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் விளாக். சரி ஓகேங்க, போயிட்டு இதை பார்த்தாச்சு. வயரு இந்த இது பவர் பேங்க் இது மட்டும் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸு வந்து எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். இந்த ஸ்கேனரு இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து வேரண்டி கிளைம் பண்ணுறதா இருந்தால் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேங்க, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு அந்த கண்ணூர் பீச்சில் போயிட்டு முடிக்கிறோம். ஸோ லிஃப்ட் கேட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த பவர் பேங்க் வாங்கி கொடுத்தாருல, ஸோ அதை வந்து சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே இங்கே உள்ளே போனால் சொடலைன்னு ஒரு ஏரியா இருக்கான்.
அங்கே வந்து வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்றாரு. லிஃப்ட்டு கிடைக்கிறது மேக்ஸிமம் கஷ்டம். நானே உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன், இங்கே கண்ணூர் வரைக்கும் நானே உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு தான் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். வாங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க, சார்ஜ் போட்டாச்சு. ஆல்ரெடி பவர் பேங்கில் வந்து 3 பாயிண்ட் இருந்திருக்கு, இப்போது 4 பாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போது நேராக போகிறோம் கண்ணூர் போயிட்டு பீச்சோட வியூ முடிச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டு எடிட் பண்ணி உடனே ஒரு 7 o'clock 7 o'clockலேருந்து 8 o'clock அப்லோட் பண்ணிடுறேன். சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சுங்க பீச்சுக்கு. இதுதான் இந்த பீச், என்னது கண்ணூர் பீச், குன்னூர் பீச். ஒரு வழியாக வந்தாச்சு. கரெக்டாக 100 கிலோமீட்டருங்க. கரெக்டாக அந்த பேக்கல் பீச்சிலேருந்து இப்போ வரைக்கும் 100 கிலோமீட்டர் ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நைட் ஆயிடுச்சுன்னா சரியாக உங்களுக்கு வியூ காட்ட முடியல. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக வந்து பீச்சு நல்லா சரௌண்டிங் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு போவோம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பார்க்கலாம். நன்றி, நாளைக்கு பார்க்கலாம்.